ஹேஷ்டேக் போட்டு விளையாடுகிற விளையாட்டு என்று அவர் சொல்கிறார் அல்லவா? இந்த விளையாட்டை கூட துவக்கி வைத்து ஒரு எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் தனியாமல் இருக்கிறது என்பதை உலக வெளிக்கு எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க பொதுவா இன்னைக்கு கெட் அவுட்ன்றீங்க. யாரு கெட் அவுட்? கெட் அவுட் ஸ்டாலினா, கெட் அவுட் மோடியா? அந்த பக்கம் நிக்கிறீங்களா, இந்த பக்கம் நிக்கிறீங்களா? இருக்கிறது 2 பக்கங்கள் தான். ஆனா நான் 2 பக்கமுமே நிக்க மாட்டேன், மையமா நிக்கிறேன்னா மையமா நின்னவருடைய நிலைமை என்னன்றத நாம இன்னைக்கு பாக்குறோம். இப்ப நீங்க திரும்பவும் ஒரு மைய அரசியலை நோக்கி நகர்வதாக சொல்லிக்கொண்டு அதிமுக அரசியலை நோக்கி பட்டவர்த்தனமாக நகருகிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டும் விஜய் இன்றைக்கு பேசி இருக்கிற செய்தியும் ஒன்று போலவே இருக்கு. நீங்க விஜய் பேசின செய்திய விஜயினுடைய குரலை எடுத்துட்டு ஒரு அறிக்கையா பாத்தீங்கன்னா அது ராயப்பேட்டை அதிமுகவினுடைய அலுவலகமாக இருக்கிற எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து வந்த அறிக்கையை போலவே இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய அரசியல் பயணம் என்பது திமுகவை எதிர்த்து தான். எடப்பாடி பழனிசாமி பாஜக விவகாரத்துல எப்படி அழுத்தமில்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அதே நிலைப்பாட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க. இப்ப மும்மொழி கொள்கைக்கு இங்கே வித்திடுகிறார்கள். இங்கே தமிழும் ஆங்கிலமும் போதுமானது என்கிற கொள்கை முடிவை இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல அண்ணா அன்றைக்கே எடுத்து விட்டு போனார். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் இன்றைக்கு கடந்து விட்டது. அதன் பிறகும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற இயக்கம் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விஷக்கணைகளை தொடுக்கிற வேலை இருக்குல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் போய் நிற்கும் என்பதை கூட உணராமல் தான் நீங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்பது ஆற்றில் இருக்கிற நிலைப்பாடா சேற்றில் இருக்கிற நிலைப்பாடா என்று தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை உங்களிடத்திலும் இருக்கிறது. உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்களிடத்திலும் அதே மனநிலை தான் இருக்கிறது. நீங்க முதல்ல ஒரு தெளிவான அரசியலுக்கு வாங்க.